பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையில் நம்முடைய திருமண்டல நல்லாலோசனை திருப்பணி ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்கள் நடுவில் வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காகவும் சிறப்பாக அழைத்த அன்பு போதகரையாவுக்கும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றி கூறுகிறேன். சிறிய ஆலயமாக இருந்த காலங்களிலும் நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து செல்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்திலே ஆராதிக்கவும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் அவரை புகழ்ந்து பாட ஆராதிக்க அவரோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அருமையான ஐயா அறிவிப்பு கொடுத்தபடி நல்ல ஆலோசனை திருப்பணி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையினாலே வளர்ந்து வருகின்ற ஒரு ஊழியம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த ஊழியத்தின் மூலமாக அன்பின் இல்லங்கள் நம்முடைய திருமண்டலத்திலே பிஷப் சார்ஜன் வளாகத்திலே இப்படிப்பட்ட 2 இல்லங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் 100 பேரை அங்கே நாம் பராமரிக்கின்றோம். கடந்த நாட்களில் அநேகர் ஆண்டவருடைய கிருபையினாலே சுகம் பெற்று தங்கள் குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர் சிகிச்சையிலும் இன்னுமாக பல்வேறு பணிகளிலும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது ஆண்டவர் செய்யும் அதிசயம். ஒருவேளை ஒரு காலகட்டத்திலே அது ஒரு ஆசிரியர் பயிற்சி இடமாக இருந்ததை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான இடமாக செயல்பட்டு வருகிறது. இன்னமாக குடிக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலைக்கான முகாம்கள் இதுவரையிலும் 70 முகாம்கள் நடத்தப்பட்டது. நாளை முதல் புதிய முகாம் நடைபெறவிருக்கிறது. அதற்காக திவிகள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. நாள்தோறும் திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக திருமண முன் ஆலோசனை முகாம்கள் நம்முடைய நூற்றாண்டு மண்டப வளாகத்திலே நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருமண்டலத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் வந்து பயிற்சி பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கல்லூரிகள் பாடசாலைகளின் ஊழியம் இப்பொழுது இன்னும் திறக்காத ஒரு நிலையில் இருந்தாலும் நாம் இன்டர்நெட் வாயிலாக அவர்களுக்கு இந்த சிறப்பான ஆலோசனைகள் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த பகுதிகளில் எங்களுடைய ஊழிய ஆதரவாளராக செயல்படுகின்ற ஞான சகோதரி கவிதா அவர்கள் ஆலய மண்டபத்திலே அங்கே எங்களுடைய ஊழிய சம்பந்தமான பத்திரிகைகள் மற்றும் உண்டியல் இவைகள் வைத்திருக்கிறார்கள். உங்களில் அநேக உதவி செய்து வருகிறீர்கள், நன்றி கூறுகிறேன். இன்னும் ஆண்டவர்களை ஏவி எழுப்பினால் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பை தந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இருந்தவாறு தலை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அழைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். கண்ணீர் யாவும் துடைத்து விட்டீரே ஸ்தோத்திரம். கவலை தொல்லை வியாதியிலே ஸ்தோத்திரம். கண்ணீர் யாவும் துடைத்து விட்டீரே ஸ்தோத்திரம். கணக்கிலடங்கா பாவங்களை கடலின் ஆழத்தில் தள்ளிவிட்டீரே. கணக்கிலடங்கா பாவங்களை கடலின் ஆழத்தில் தள்ளிவிட்டீரே. மன்னிப்பே மறுவாழ்வே துதி ஸ்தோத்திரம். மன்னிப்பே மறுவாழ்வே துதி ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அறிந்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை அழைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை பிழைக்க வைத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற அனைவரும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய அழைப்பை பெற்றவர்கள். நீர் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர்கள், ஒவ்வொருவரையும் பிழைக்க பண்ணியிருக்கிறீர்கள். எங்களுடைய கவலை தொல்லை வியாதியிலிருந்து நீர் சுகம் தந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு மீட்பு தந்து, இதோ நன்றி கலந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை கூடி வரும் பெரிய வாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலம் என்னோடும் எங்களோடும் தூய ஆவியானவரை இடைப்பட்டது. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் கிருபையை தார். இரட்சகர் இயேசுவை நினைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக இதோ 4ஆம் புஸ்தகம் 1ஆம் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 4ஆம் 16ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இன்னொரு வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அன்பானவர்களே, ஆண்டவரை சதா காலங்களிலும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் என்பதாக நாம் முதலாவது பார்த்தோம். ஹென்றி ஃபோர்ட் என்று சொல்லுகிற ஒரு சிறந்த பிசினஸ்மேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஃபோர்ட் கம்பெனி, அதனுடைய ஓனர், அவர் சொன்னார், coming together is the beginning, living together is a process, serving together is a celebration என்று சொன்னார். அன்பானவர்களே, கூடி வருவது, கூடி வாழ்வது, கூடி சேவை செய்வது நம்முடைய செலிப்ரேஷனின், பண்டிகையின் ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆலயங்கள், ஆராதனைகள் நடைபெறாத காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட
வாழ்நாளிலே பார்க்கவில்லை என்று நாம் பேசிக்கொண்டோம். ஆண்டவர் மீண்டும் நாம் கூடி வரும் ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாச வாழ்வில் கூடி வந்து ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே இதோ அவரோடு நம்முடைய உறவுகளை திருவிருந்தின் மூலமாக புதுப்பித்துக் கொள்வது, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதிலே சாட்சிகளாய் ஜீவிப்பது மிகவும் இன்றியமையாதது. திருமறையை எபிரேயர் ஆக்கியோர் சொல்லும் பொழுது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு வினோதமான வைரஸ், வினோதமான வியாதி, வித்தியாசமான ஒரு காலகட்டம். ஒருவேளை ஆலயத்திற்கு நாம் வர முடியாத இந்த காலங்களில் எல்லாம் நம்முடைய வீடுகளிலே ஆண்டவரை நாம் ஆராதித்து இருப்போம். அதற்காக பல்வேறு முயற்சிகள் யூடியூப் வழியாக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்றதை பார்த்தோம். ஆனால் பிரதானமாக நம்முடைய வாழ்விலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. வாசியை கேட்ட இரண்டாவது வேறுபாடு பகுதியிலே அதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை புதிய மொழிபெயர்ப்பிலே வாசிக்கும் பொழுது அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய அரசாட்சியையும் ஆண்டவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை முதலாவது தேடுவது என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதற்கு முந்தின பகுதிகளில் பார்க்கிறோம், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது, 2 எஜமான்களுக்கு சேவை செய்யக்கூடாது, உங்கள் பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்க வேண்டும், நீங்கள் கவலைப்படக்கூடாது, உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்திற்காக, அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் என்றெல்லாம் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். அதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிற காரியம், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உங்கள் பரமபிதா உங்களை கூட்டுகிறார். இந்த ஸ்தோத்திர பண்டிகையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறார். அதைத்தான் நாம் பிரசங்க வசனங்களாக வாசிக்கிறோம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். We are called as special people. We are called as privileged people. நாம் சிறப்பு மிக்கவர்கள், நாம் சிலாக்கியம் பெற்றவர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? வானத்தையும் பூமியும் படைத்தவர், அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர் இதோ நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரை அறிந்த மக்களாக அவர் சன்னிதானத்தில் இருந்திருக்கிறோம். அவரை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் அறிந்திருந்தால் அவருடைய ராஜ்யத்தை தேடும் மக்களாக இருக்கும். ஒருவேளை நாம் உலக பொருளுக்கும் ஆண்டவருக்கும் நாம் சேவை செய்கிறவர்களாக, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று நாம்
அவருடைய ராஜ்யத்தை தேடுவர்களாக இருக்க மாட்டோம். ரெண்டு நிலைகளில் வாழ முடியாது. எவ்வளவு நாள் இரண்டு மனதோடு குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று அங்கு தீர்க்கதரிசி சவால் விட்டாரே. அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் நம்முடைய வாழ்வு ஆண்டவர் அருளின ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு பாடினோம். அருள் ஏராளமாய் பெய்யும், ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவன். இந்த லாக்டவுன் காலத்திற்கு முன்பாக ஒரு பிரேயர் மீட்டிங்காக இட்டமொழி என்று சொல்லுகிற அந்த ஊருக்கு அழைத்திருந்தார். அவர்கள் நம்முடைய அன்பின் இல்லத்திலே அரசாங்கத்தின் அதிகாரியாக மீடியாவாக பணி செய்கிற அம்மாவுடைய தகப்பனாருடைய அந்த மெமரியல் பிரேயர் மீட்டிங்காக அழைத்திருந்தார்கள். அதற்கு நான் சென்றிருந்தேன். அவர்களுடைய மூதாதையர் இந்திய மிஷனரி சங்கத்திலே மிஷனரியாக பணி செய்தார்கள். ஐயாவுரை என்று சொல்லுகிற ஐயா அங்கே தோரணத்தில் பகுதியிலே மாட்டு வண்டியிலே ஊழியம் செய்து இரவிலே மாட்டு வண்டிக்கு அதில் கீழே படுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த ஐயாவுக்கு ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவர் அருள் மாமனையை நம் மீது பொழியப்படுகிறார். ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்கள். நம்மை சிறந்திருக்க பண்ண ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதோ ஆரம்பத்தில் நான் பாடின பாடல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பொறுப்பு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இதோ நம்முடைய வாழ்க்கையை அவர் பாதுகாக்கிறார். நான் வாசித்த முதல் வேதபாட பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரிக்க கடவார். நீ ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவரை உயர்த்துவாயாக. உன்னுடைய சுயபலன், உன்னுடைய சுயஞானம், உன்னுடைய சுயமுயற்சி என்று மேட்டிமை கொள்ளாதே என்று அங்கே சொல்லப்பட்டது. அதிலே வலியுறுத்துகிற ஒரு காரியம், நினைவு கூற வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பூலோக வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த பூலோக வாழ்வு நிரந்தரமற்ற ஒரு வாழ்வு. நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் நித்தியத்திற்கான நிழல். அங்கேதான் நிஜம் இருக்கிறது, இங்கே நிழல். நித்தியத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் மக்கள். அதைத்தான் இன்றைக்கு திருவசனமாக தரப்பட்டது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியாளர்களின் கல்யாணம் வந்தது. இதோ அவருடைய பிள்ளையாகிய நாம் பரிசுத்தத்தோடு நாம் பெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவரை ஆராதிக்கும் மக்களாக நித்தியத்திலே வாழ வேண்டும். இந்த காலகட்டங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி, நிலையானது இந்த உலகத்தில் இல்லை. நாம் நித்தியத்திற்குரியவர்கள். ஆகவே நித்தியத்திலே நாம் ஆண்டவரை எக்காலமும் ஆராதிக்க அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூலோகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற
ஒரு வாய்ப்பு, நித்தியத்திற்கு என்று ஆயத்தப்படும் ஒரு வாய்ப்பு. நம்முடைய மனது தேவராஜ்யத்தின் மீது இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், முதலாவது first things first, முதலாவதற்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆலயத்திலே கூடி வருவதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பிரதானமான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்துக் கொண்டிருந்தால் அன்றாட வாழ்வில் நாம் வாசித்த 1 அதிகாரத்தில் அந்த 36ஆம் வசனத்திற்கு முந்தின பகுதிகளை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் என்கிறவனுடைய வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு தாவீது மேற்கொண்டதான கூடாரத்திலே சிறப்பாக மகிழ்ச்சியோடு பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டு பாடகர் வரிசையோடு கீரவாக்கியங்களோடு அங்கே கூடி வருகிறார். 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிற செய்தி, தேவனுடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளை, சமாதான பலிகளை செலுத்தினார்கள். ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம், அதிலே அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை அங்கே செலுத்தினார்கள். தேவ சமூகத்திலே நம்மை பலியாக செலுத்துவது, அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கேள்வி. அதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே சொல்கிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அருமையானவர்களே, சரீர ஆரோக்கியத்தை குறித்த அக்கறை நிறைய பேருடைய வாழ்க்கையில பதர்ப்பம். சரீரத்திலே எதிர்ப்பு சக்தி அறியப்பட வேண்டும். சரீர சுத்தம், ஆரோக்கியம் இன்றியமையானது என்பதையெல்லாம் இந்த காலங்களிலே நாம் அதிகமாக கேட்டு வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்வு, பொதுவாக மனதத்துவ நிபுணர்கள் இந்த காலகட்டத்திலே பேட்டி கொடுக்கும் பொழுதெல்லாம் வெறும் சரீர எதிர்ப்பு சக்தி மாத்திரமல்ல, மனதிலே ஒரு மன உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தோடு பயமில்லாத ஒரு சுபாவ நிலை அவசியம். அதே போல உள்ளத்திலும் ஒரு இறை நம்பிக்கை, ஆன்மீக விழிப்புணர்வும் அவசியம் என்று சொல்ல வேண்டும் என்றால், மனித ஆத்மத்துவம் அடங்கி இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நம்மை ஜீவ வழியாக படிக்க வேண்டும். அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை நீங்கள் வீடுகளில் போய் கவனமாக நேரம் செலுத்தி வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பொருள் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், மனது எல்லாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். 2வது வசனத்தின் பின்பகுதி, உங்கள் மனம் புதிதாக இருந்ததாலே மறுரூபமாகுங்கள். மாற்றம் மனநிலையிலே ஏற்பட்டு இதோ சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தால் சுகாதாரம் மிக முக்கியம்தான். அதே நேரத்தில் நம்முடைய உள்ளான வாழ்வின் காரியத்தை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். அந்தரங்க வாழ்விலே ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு பரிசுத்தம் அவசியம். ஆகவே அனுதினமும்
தேவ சமூக பழக்கம் நமக்கு அவசியம். இங்கே அதைத்தான் தாவீது தன்னுடைய வாழ்விலே உணர்ந்தவராக அவர் என்ன செய்கிறார்? 7ஆம் வசனத்தில் வருவீர்கள் என்றால், கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவர்கள் சகோதரரிடத்தில் கொடுத்த சங்கீதம் என்று சொல்லப்படும். இந்த 1-16 அதிகாரத்திலே ஒரு சங்கீதம், அந்த சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தையும் 96ஆம் சங்கீதத்தையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. பொதுவாக அநேக திருமறைகளை மற்ற பகுதியை காட்டிலும் அதிகம் சங்கீதங்களை வாசிப்பது ஒரு பழக்கமாக இருக்கிறது. காரணம், சங்கீதம் நம்முடைய அன்றாட சூழ்நிலைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக, நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 90ஆம் சங்கீதத்தின் மேல் பகுதியிலே மோசேயின் ஜெபம் என்று வாசிக்கிறோம். மோசே சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறைக்கு நீரே ஆண்டவர். எங்களுடைய வாழ்நாட்கள் இதோ நடந்து போகக்கூடியது. ஆனால் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தான். அன்பானவர்களே, இவ்வுலக வாழ்வில் நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு தேவை நம்முடைய பொருள் காணிக்கை, நம்முடைய உடைமைகள், இவைகளெல்லாம் மாற்றி அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய மலை பிரசங்கத்திலே, நீ தேவ சன்னிதானத்தில் வரும் பொழுது உனக்கும் சகோதரனுக்கும் இடையிலே ஏதாவது பிணக்குகள் இருக்குமே என்றால் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு நல்மணம் கொழும்பு ஒப்புரவாக. அன்பானவர்களே, ஆண்டவரோடு நம்முடைய உறவை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை உணர்த்துவார். நம்முடைய உள்ளான வாழ்விலே அவருடைய சத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அநேக வேளைகளில் நம்முடைய மனதில் ஆண்டவரை குறித்த ஒரு ஒருமுறுப்பான சிந்தை, அவிசுவாச வார்த்தைகள், எனக்கு ஏன் இன்னும் நன்மை நடத்த மாட்டுகிறது, என் குடும்பத்திலே இன்னும் தடைகள் வருகிறது என்று ஒருமுறுக்கும் ஒரு சிந்தையோடு நாம் இருக்கலாம். ஆனால் அதை சற்று மாற்றி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக அவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், 2 பேர் தேவாலயத்திற்கு போனார்கள். ஆண்டவர் இயேசுவே சொன்ன ஒரு சம்பவம். ஒருவருடைய மனநிலை, இதோ மற்றவனை காட்டிலும் நான் சிறப்பு மிக்கவன், தன்னுடைய சுயநீதியை மேன்மைப்படுத்துகிறவராக அவர் அறிக்கை எடுக்கிறார். பரிசே, ஆனால் ஆயக்காரன் உள்ளான வாழ்வை உற்று நோக்கி, ஆண்டவரே பாவியாகிய மேல் கிருபையாயிரும், தேவ சன்னிதானத்தில் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அதுதான் தேவராஜ்யத்தை தேடுவதின் அடையாளம். நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்து விட்டேன், இனி அவர் என் வாழ்க்கையை இயக்குவார், எனக்குரியதெல்லாம் அவருக்கு சொந்தம் என்கிற ஒரு மேலான சிந்தை. நம்முடைய பிராந்தியத்துக்கு வந்த மிஸ்திரிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால், அவர்கள் தேவராஜ்யத்தை தேடுகிறவர்களாக தேவராஜ்யத்தினுடைய அந்த விஸ்தரிப்புக்காக பிரயாசப்பட்டார். தங்களுடைய கல்வி, தங்களுடைய உடைமைகளை எல்லாம் அவர் ராஜ்ய பணிக்காக அவர்கள் தியாகம் செய்தார். தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர்கள் உற்று கவனிக்கவில்லை. கிறிஸ்துவுக்காக நான் எப்படி சேவை செய்யலாம்? ராக்மேன் மிஸ்னரியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒருமுறை
நான் வாகைக்குளம் என்கிற திருச்சபைக்கு சென்றிருக்கும் பொழுது இதோ ஆராதனையில் செய்து கொடுத்து திருவிருந்து அதிலே ஒரு கப்பை குருவானவரை என்னிடம் கொடுத்தார். கொடுத்த போது அவர் சொன்னார், இது ராக்லண்ட் அவர்கள் யூனிவர்சிட்டியில பெற்றுக்கொண்ட ரிவார்டுக்காக பெற்றுக்கொண்ட கப், அதை எங்கள் ஆலயத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, சிறந்த கல்வி மாண்பில் இப்படிப்பட்ட பகுதிகளுக்கு வந்து தங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஊற்றி கொடுத்தார். அது எப்படி வந்தது என்றால், அவர்கள் வாழ்வில் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சங்கீதக்காரன் தாவீது 16ஆம் சங்கீதத்திலே அதை பிரதிபலிக்கிறது போல சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் மறுவாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை முன்னிறுத்துவது, ஆண்டவரை நம்முடைய வாழ்வின் பிரதான இடத்திலே வைத்து நம்முடைய தீர்மானங்களை மேற்கொள்வது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் அல்லவா? ஆகவேதான் அவர் சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவேதான் ஏராளமான பாடல்களை இப்பொழுது நாம் பாடினோம். அங்கே எபிரேயர் ஆக்கியோர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே சொல்லும் பொழுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அழகாக நாம் பாடி ஆண்டவரை நம்முடைய உதடுகளால் நாம் ஆர்ப்பரித்தோம். நம்முடைய உள்ளமும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதம் 2 வசனத்திலே சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவரையே ஸ்தோத்திரித்தோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிள்ளைகள், ஆண்டவருக்காக தங்களுக்கு கடவுள் கொடுத்த நன்மைகளை தேவ சன்னிதானத்திலே தேவாலயத்திலே காணிக்கையாக படைக்கின்ற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்விலே பேராயர் வில்லியம் டெம்பிள் அவர்கள் சொல்லுகிறது போல, அவர்கள் உள்ளத்திலே கடவுளுடைய அன்பு ஆளுகை செய்யும். அவர்களுடைய எண்ணத்திலே கடவுளுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கற்பனை திறனெல்லாம் கடவுளுடைய அழகை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சித்தத்தை எல்லாம் தேவ சித்தத்திற்கே ஒப்புக் கொடுத்துடுவார், தேவ நோக்கத்திற்கே அர்ப்பணித்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன செய்வார் ஆண்டவர்? நாம் படைத்த இந்த காணிக்கையை நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆரம்பத்திலே இதோ காயின் ஆபேல் தேவ சன்னிதானத்திலே காணப்பட்டார். ஆனால் எரிச்சல் உள்ளவராக காயின் காணப்பட்டார். விசுவாசத்திலே குறைவுபட்டவராக காயின் காணப்பட்டார். ஆனால் ஆபேல் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்தவனார். அதைத்தான் விசுவாச வீரர்களின் பட்டியலிலே ஆண்டவர் ஆபேலுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தவன் காணிக்கை அவனை ஏற்றுக்கொண்டார் என்று அங்கே எபிரேயர் ஆக்கியோர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் நம்முடைய விசுவாசத்தை அவருடைய ராஜ்யத்தின் சிந்தனையின் மீது வைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த 16ஆம் அதிகாரத்தை உற்று கவனிக்கும் பொழுது இன்னொரு உண்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன உண்மை என்றால், தேவ சன்னிதானத்திலே வரும்பொழுதெல்லாம் காட்ஸ் ஒர்க், கடவுளுடைய செயலாற்றலை நாம் நினைவு கூற வேண்டும். அதைத்தான் அங்கே 8வது வசனம் முதல் 13வது வசனம் வரை சொல்லுகிறது. கடவுளுடைய கிரியை, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், God's provision, God's protection, இதெல்லாம் நாம் எண்ணிப்பார். அவர் கொடுத்த நன்மைகள், அவருடைய பாதுகாப்பு,
அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லும் பொழுது 16:22 God's word, கடவுளுடைய செயலாற்றல் மாத்திரமல்ல, கடவுளுடைய நிலைத்து நிற்கும் வார்த்தை, நியாயப்பிரமாணம். நிறைய நேரம் நம்முடைய கரங்களில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தையின் மேன்மையை நாம் உணர்வதில்லை. இந்த கடவுளுடைய வார்த்தை நம் கருத்தில் வருவதற்காக தங்களையே தியாகமாக அர்ப்பணித்தவர்கள் ஏராளம். இதை அறிந்திருக்கிறோம். இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையை ஒழிந்து போவதில்லை. நிலைத்து நிற்கும் வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மோடு பேசுகிறது, நம்மை வழிநடத்துகிறது. ஆண்டவருடைய சித்தம் எது என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை போற்றி பாட வேண்டும் என்று தாவீது இந்த சங்கீதங்களின் வாயிலாக உணர்த்துகின்றார். அங்கே 23வது வசனம் முதல் 36 வரை God's wonder, ஆண்டவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆராதனையின் ஆரம்பத்திலே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் என்று பாடி ஆரம்பித்தோம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்பதற்கு, அவர் செய்த அதிசயங்களை பேசுவதற்கு நமக்கு ஆண்டவர் இந்த உலகம் அமைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் நபர்களிடம் ஆண்டவருடைய அதிசயத்தை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியிலே அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய செய்கைகளை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய அதிசயங்களை நாளுக்கு நாள் ரட்சிப்பாக அறிவியுங்கள். ஆண்டவருடைய அதிசயத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தால் நாம் என்ன செய்வோம்? அதை பறைசாற்றுவோம். இன்னும் இந்த பகுதியிலே ஒரு வசனத்தை நான் மேற்கொள் மாற்றி நிறைவு செய்வது 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அருமையானவர்களே, தேவ சன்னிதானத்திலே காணிக்கைகளை கொண்டு வந்து அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்தை அவர் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதற்கு ஏராளமான காரியங்களை நாம் சொல்ல முடியும். நம்முடைய ஆலயங்கள், புதிய புதிய ஆலயங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கும் மக்கள் கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை இதோ தங்களுக்குள்ளாக திருப்தி அடைந்த ஒரு நிலையில் வாழாமல் சிறப்பாக நாம் சாட்சிவார முடியும் என்று நற்செய்தி பறைசாற்றும் மக்களாக, நாம் நற்செய்தி மக்களாகவே நாம் கடந்த மாதத்திலே மைமைப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கெல்லாம் நம்முடைய எண்ணங்களில் வர வேண்டிய மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலம் பல்வேறு தடைகள், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தடை, அநேக சமூக சேவையிலே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எஃப்சிஆரை நம்மளுடைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் எல்லாம் இப்பொழுது அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை திறந்த திருச்சபையின் வாயிலாக இந்த சமுதாயத்திலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் பறைசாற்ற அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் காணிக்கை, அதோடு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும். இந்த பகுதியிலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை இதோ ஆசாரியரோடு, பரதேசிகளோடு, திக்கற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நம்முடைய பண்டிகையின் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆகவே தேவையுள்ள மக்கள் அவர்கள் தேவையை சந்திப்பதில் ஆண்டவர் நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை
ஆண்டவர் கரத்திலே அந்த சிறுவன் கொடுத்த பொழுது அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டு கொடுத்தார். அநேக 5000க்கும் மேற்பட்டோர் ஆசீர்வதிக்கப்பட்டார். Little is much when Christ is in it என்று சொல்வார். கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவருக்கு என்று கொடுத்து விட்டார். அதன் மூலம் அநேக பயனடைவார். இந்த லாக்டவுன் காலங்கள்லாம் எங்கள் அன்பின் இல்லத்தில் சிலர் போன் பண்ணி நான் கேட்டாங்க, எப்படி இதை கொண்டு செல்கிறீர்கள்? அநேக மக்கள் அன்றாட தேவைகளிலே உதவி செய்வதற்கு அவர்களே முன்வந்தார். ஆச்சரியமாக இருந்தது. அருமையாளர்களே, நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திலும் நம்முடைய சமூக தொடர்பிலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு திறந்த மனதோடு காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடிதான் இருவர் வந்தார்கள். திருமறை யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்திலே நிக்கோதேமு வருகிறார். அவருடைய வாழ்க்கை ஒருவேளை அந்த பகுதியில் இல்லாவிட்டாலும் யோவான் நற்செய்தி நூலிலே 7ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிக்கு வரும் பொழுது நிக்கோதேமுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. அவன் தன்னுடைய உடமையினால் விலையேறப்பெற்ற நறுமணம் பொருந்தியதை ஆண்டவருடைய மரண தருவாயிலே அவன் அர்ப்பணிக்கின்றான். நிக்கோதேமுடைய அந்த உன்னதமான வாழ்வு, அவனிடத்திலே மறுபறுப்பை குறித்துதான் ஆண்டவர் பேசினார். அவன் மாற்றம் பெற்றவனாக ஆண்டவரை ஆராதித்தான் என்று யோவான் நற்செய்தி நூலிலே இறுதியிலே நாம் பார்க்கிறோம். ரகசியமாக கிறிஸ்துவை பின்பற்றினவர் யோசேப்பு, இந்த நிக்கோதேமு. அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வருகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடு. உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இதோ நீ உலக பொருளை பற்றி கொண்டிருக்கிறார், அதை நீ விற்று கொடு, அதன் பின்பு இதை பின்பற்றி வா. திருமறையிலே அவன் மாத்திரம் துக்கமுகத்தோடு போகின்றான். ஏனென்றால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இருதயம் அதிலே இருந்தது. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? The heart of the problem is problem in the heart என்று சொல்வார். இருதயம் தான் நமக்கு பிரச்சனை. கவலை எங்கே வருகிறது? இருதயத்தில். கவலை என்பதனுடைய ஒரு விளக்கம் worry, anxiety, divided heart. நம்முடைய இருதயத்தை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நாம் கவலைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வாழ மாட்டோம். நம்முடைய நிகழ்கால பிரச்சனையும் நம்மை அழுத்தாது. அதை நாம் மேற்கொள்வோம். இவ்வுலக வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ஒரு பாடல் பாடுவோம் அல்லவா? உலகம் என் பின்னே சிலுவையில் கொண்டேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். ஆண்டவருடைய சீடர்களாக அழைக்கப்பட்ட நாம் சிலுவையை முன்னோக்கி பார்த்தவர்களாம். உலகத்தை பின்னாலே தள்ளிவிட்டு தேவராஜ்யத்தை தேடும் மக்களாக நாம் வாழும் பொழுது அந்த இஸ்ரவேலின் மக்கள் சதா காலங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரித்தது போல ஸ்தோத்திரித்து ஆமென் என்று ஜனங்கள் சொல்வார். நாம் இந்த உலகத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உள்ள சிறந்திருக்கும் மக்களாக விசேஷித்தவர்களாக வாழ்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் தரத்தக்கதாக ஆண்டவருக்கு என்று நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த பண்டிகையிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த மக்கள் திருவிருந்திலே ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அவரை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் மேலான கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொடுத்த ஐயாவுக்கும் அவருடைய ஊழியர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பின்பு படைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் அனைத்தும்
ஏழுபடப்படும். எனவே அனைவரும் அமர்ந்து செல்லும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதேபோல் உங்களுக்காக நீங்கள் முன்பதிவு செய்திருக்கின்ற பிரியாணி ஏலம் அனைத்தும் முடித்த பின்பு கொடுக்கப்படும் என்பது அறிவிக்கப்படுகிறது. எனவே அவசரப்படாமல் அமர்ந்து ஏலம் எடுத்துச் செல்லும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனை முறைமை புஸ்தகத்தில் உள்ள சுந்தர பரமத்தை